வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு கட்டடம் கட்ட ஆரம்பிச்சு, நாளைக்கு விஞ்ஞானிகள் அழைச்சி லேப் டெக்னீஷியன்லாம் வர வச்சு, நாளான்னைக்கு மருந்து கண்டுபிடிச்சி எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு அறிவிப்பு தான் ட்ரம்ப் வெளியிட்டிருக்காரு. அதாவது ஒவ்வொரு நாளும் ட்ரம்ப் அறிவிக்கும் போது அந்த அறிவிப்பின் முக்கால்வாசி பாதிப்பு இந்தியாவுக்கு தான் வருது. கடந்த வியாழக்கிழமை அவரோட சோசியல் ட்ரூத் பக்கத்தில் என்ன அறிவிச்சிருக்காருன்னா, அமெரிக்காவில் தயாரிக்காமல் வெளிநாடுகளிலிருந்து தயாரிக்கப்பட்டு அமெரிக்காவுக்கு இறக்குமதி செய்யப்படும் மருந்துகளுக்கு அக்டோபர் 1ஆம் தேதியிலிருந்து 100% வரி அப்படின்னு அறிவிச்சிருக்காரு. இந்தியா பார்த்தீங்கன்னா 40% அமெரிக்காவுக்கு தான் மருந்து எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு வருடத்துக்கு $12 பில்லியன் இந்தியா அமெரிக்காவுக்கு தான் மருந்து அனுப்புகிறாங்க. அதனால் ஒட்டுமொத்தமாக பாதி பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்கு தான் இருக்கும். ஏற்கனவே ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் வாங்குறோன்னு சொல்லி 50% வரி போட்டாங்க. இந்தியர்களுக்கு தான் அதிகமாக பயன்படுதுன்னு சொல்லி H1B விசா அதுக்கு பார்த்தீங்கன்னா $1,00,000 எஃபெக்ட் போட்டாங்க. இப்போ அடுத்ததாக மருந்து கை வச்சிருக்கிறாங்க. அதனால் ட்ரம்ப் என்ன பண்ணுவார் அப்படின்னு நமக்கு ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. ஆனால் ஒரே நாளில் மருந்து கண்டுபிடிச்சி அமெரிக்காவில் தயாரிக்க முடியுமா? ஆனால் அமெரிக்காவில் எல்லா நாடுகளும் விற்றுட்டு போயிடுறாங்க, எங்களுக்கு அதனால் ஒரு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு தான் அவர் புலம்புறார். அது மட்டும் இல்லை, கனரக வாகனங்கள் அதுக்கும் பார்த்தீங்கன்னா 50% வரி போட்டிருக்காங்க. இப்போ இந்தியாவில் தயாரிக்கக்கூடிய கனரக வாகனங்கள் அமெரிக்காவில் விற்கும்போது அதுக்கும் 50% வரி வரும். ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னா அமெரிக்காவில் எழுதப்படும் மருந்து சீட்டில் ஒரு 10 கம்பெனியில் 9 கம்பெனி இந்தியாவோட பேர் தான் இருக்கான். இதனால் அமெரிக்காவில் இன்னும் மருந்து தட்டுப்பாடு அதிகமாகிடும், இவர் செய்கிற ஒவ்வொரு நடவடிக்கையும் அமெரிக்கர்கள் தான் பாதிப்பாக முடியும் அப்படின்னு சொல்லி விமர்சிக்கிறாங்க. ஆனால் என்ன செஞ்சு என்ன பண்ணியும் ட்ரம்ப் என்ன செய்வார்னு ட்ரம்ப்புக்கே தெரியாது. ஆனால் இந்தியா உஷாராக இருக்க வேண்டிய நேரம் இது. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.